ஹாய், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே, அதாவது பப்ளிக் ஹாலிடே, இங்கே ஒரு காக்கா கூட இருக்காது அப்படின்னு நினச்சின்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். எல்லோரும் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலாக்ஸ் டே மாதிரியா. ஐ மீன் லைக் நான் வந்து ஹாலோவினுக்கு ஒரு அக்கா கிட்ட கதை கேட்டேன்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் கேட்டேன். அவங்க கிறிஸ்டியானிட்டி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க சொன்ன கதையில் இந்த கதை விட்டு போச்சு. ஸோ அதை வந்துட்டு செப்பரேட்டாக சண்டே அன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் அது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1900 நம்ம சோஷியலில் பார்த்துருப்போம்ல, இந்த லேபர் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாரத்தில் 7 நாளுமே ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்ம வேலையே செய்யக்கூடாது, எதனா ஒரு நாள் நமக்கு ஃப்ரீ வேணும்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே சரி ஓகே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே காமனாக எதனா ஒரு நாள் லீவ் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த நாள் விளான்னு பார்க்குறப்போ இங்கே வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்டியானிட்டி தானே. ஸோ எல்லாருமே சண்டே வந்து மாஸ்க்கு போவாங்க. சரி போவாதுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சண்டே அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவுடாக மியூசிக் ப்ளே பண்ணக்கூடாது, வேக்யூம் யூஸ் பண்ணக்கூடாது, காரை கூட கழுவக்கூடாது, அந்த மாதிரி நிறைய க்ரேஸியான ரூல்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய கடைலாம் இருக்காது, லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்காது. அப்புறம் நீங்கள் எதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சண்டே அன்றைக்கி போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதெல்லாம் இங்கே இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும், கெஃபே இருக்கும், ட்ரெயின் எல்லாம் ஓடும், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்குலாம் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாமே இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நாள், ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கே சண்டே அதுவுமா போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த சர்ச்சில் வந்துட்டு பல கதை இருக்குது. அதை ரிட்டர்ன் ஆகிறப்போ அந்த கதையெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க சர்ச்சுக்கு போகலாம். நான் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வாட்டி கிளம்பிட்டேன், அப்புறம் பார்த்தா பாஸ்போர்ட்டை விட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் காமிச்சுன்னா பாஸ்போர்ட்டும் காட்டணும். ஸோ அதுக்கு தான் இப்போது திருப்பி போய் ட்ரெயின் ஏற போகிறேன். நான் பாருங்கள், ஒரு காக்கா கூட இல்லை. பார்த்தீங்களா, ஒரு காக்கா கூட உள்ள இல்லை. ஆனால் இது நான் போகிற ட்ரெயின் இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ ஃபைனலாக ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்களா அவ்வளோவா ரஷ் இல்லை. 10 மணி ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் என்னன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோவா ரஷ்ஷே இல்லை இன்னைக்கு. இதாங்க நான் வர சர்ச்சு. இன்னைக்குன்னு பார்த்து இதையும் க்ளோஸ் பண்ணி தொலைச்சிட்டாங்க. உள்ளே போகிறவங்கெல்லாம் அந்த சர்ச்சு உள்ளே இருக்கவங்க போல். ஸோ இன்ஃபர்மேஷன் போட்டு அடுத்த வாரம் தான் ரெனோவேஷன் போகுது, அதனால் உங்களுக்கு அலௌட் இல்லை அப்படின்ட்டா. நண்பர்களே, நான்லாம் சர்ச்சு வரதே அதிசயம். நான் வர டைம்னு பார்த்து சர்ச்சுக்கு வந்து ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் டைமே போயிட்டு இருந்துச்சு. அப்போலாம் சர்ச்சு நார்மலாக ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. வந்து இன்டீரியர் ஒர்க் போகிறதால ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, வீட்டுக்கு தான் போகணும். எல்லா கடையும் க்ளோஸ். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்த காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் அதெல்லாம் ஃபினிஷ் ஆச்சுன்னா அந்த வீடியோ போகிறோம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தான் நான் பெர்லினுக்கும் போகிற மாதிரி தான் இருக்கேன். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் எல்லாத்தையும் கிறிஸ்மஸ் vlog-ஆ போடுறேன். இந்த டாம் க்ரூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் தனியாக வந்து நிற்பால, சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி ஒரு கடை இல்லை. புரியல்னு வெயில் அடிச்சு நினச்சிப்பாங்க. பாருங்க, அப்படியே மேகமூட்டம் ஆயிடுச்சு. இதான் ஜெர்மன் வெதர். ஒரு 10 நிமிஷம் ஆகல, அது கட்டியும் பாருங்க ஃபுல்லாக அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ கொண்டாங்கச்சு ரிஸ்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ மீன் லைக் தூரல் கிடையாது, அது ரிஸ்லிங் மாதிரி, லைக் பனி மாதிரி ஏறும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி ஏன் வேறு சர்ச்சுக்கெல்லாம் போகலன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சிலே பல வகை இருக்குது. ஐ மீன் லைக் கேத்தலிக் சர்ச்சிலே வந்து 3 சர்ச் இருக்குன்றது இங்கே வந்து தான் தெரியும். லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேத்தலிக்லேயே வந்துட்டு நார்மல் கேத்தலிக் இருக்குது, ரோமன் கேத்தலிக் இருக்குது, அப்புறம் வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ப்ராட்டஸ்டன்ட்ஸ் தான். ஸோ இப்போ நான் போனதே வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் தான். ஸோ ஆனால் அந்த சர்ச்சுமே எனக்கு மூடிட்டு இருந்துச்சு. அது ஒன்று தான் கொஞ்சம் அப்படியே சிமிலராக இருக்கும். ஸோ அந்த சர்ச்சுக்கு போகலான்னு நினச்சா அதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் மற்ற சர்ச்செல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் உள்ளே போனால் உள்ளே விட்டு கதவு சாத்திடுறாங்க. சர்ச்சில் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஸ்டார்டிங்கில் சரி ஓகே எல்லா சர்ச்சுக்கும் போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு சர்ச்சுக்கும் போகல. ஸோ அவ்வளோதான். இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, வேறு வழியே இல்லை. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எதனா அசைன்மெண்ட் இருக்கும், அசைன்மெண்ட் முடிச்சுட்டு பயங்கரமாக எதனா செஞ்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நடுவில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணேன். ஸோ அது வந்து அலௌடு தான். ஸோ அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி வராதப்போ கிராஸ் பண்ணோம், இல்லைன்னா வண்டிக்காரனை திட்டு போவான். ஸோ அதுதாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன்.
நான் எப்படி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் வீடியோ போட்டிருக்க முடியாது. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ஸ் another வீடியோ. டடா.